வட இந்தியர்கள்லாம் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்க வச்சுட்டாக்கா, இப்போ இங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு. புரிஞ்சுது, ஸோ அவங்க ஈஸியா புரிஞ்சுது. தமிழ்நாட்டை பிடிச்சிருவாங்க. ஓ, நீ அப்படி வரியா? பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்கா பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவ்ளோ விஷயம் சொன்னியே, கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு உனக்கு மனசு வருதா பாரு. இதுக்கு முன்னாடி ராமர் கோயில் கட்டுவேன்னு சொன்னாங்க, ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா உலகம் முழுக்கவும் ராமாயண திருவிழாக்கள் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ஏன்டா சொல்ல நீ? இங்க சொன்னா சிவப்பு சட்டை வேற போட்டிருக்கேன், அப்புறம் சொல்லுவாங்க ஏதாச்சும், அதனால தான் சரி எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டுட்டேன். ரைட்டு. ஸோ இப்படி 2 பேருமே மாறி மாறி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க மாநிலத்துல மட்டும் இல்லாம மாவட்ட ரீதியா, தொகுதி ரீதியாவும் ஒரு சில வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கோவை பத்தி பேசிட்டு இருந்தோமா, அண்ணாமலை அவர்களும் கோவை தொகுதிக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகளா கொடுத்து மக்கள் கிட்ட போய் சேர்த்திருக்காரு.